Hi friends, welcome to AC Editography YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டில் அழகாக எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் ஒரே ஒரு லைக் தான், ஒரு லைக்கில் நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டில் எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கேன். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா +ன்ற சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 சொல்லிட்டு சைஸ் இருக்குமா அதை கிளிக் பண்ணிங்க. நம்ம வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் வந்து மேக் பண்ண போகிறோம். அது கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டூரேஷனாக ஃபோட்டோ கிளிப்னு சொல்லிருக்கும், அதை ஃபுல்லாக குறைச்சிருங்க. குறைச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பேன் அண்ட் ஜூம்னு சொல்லிருக்கும், அது வந்து ஃபிட்டின் ஸ்க்ரீனில் இருக்கும், அதை ஃபில் ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும், எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டம் போட்டு ஒரு ஆரமாக இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஹை குவாலிட்டியில் கூட்டி வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ சேவ் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த மீடியன் ஃபுல்லாக ஃப்ரெண்டில் நோட்டிச்சதுக்கப்புறம் மீடியான்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் வந்து கொஞ்சம் கூட்டிக்கங்க, கொஞ்சம் பெருசாகிக்கிங்க. பெருசாகப்புறம் ஃபுல்லாக நோட்டிஸ்ட்டு ஃப்ரெண்டில் நோட்டிச்சதுக்கப்புறம் அந்த லேயர்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிங்குன்னு சொல்லிட்டு எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டில் வந்து கிரீடம் போட்டுக்கங்க. கிரீடத்தை போட்டு அடுத்து கிங்குன்னு சொல்லிட்டு போட்டுக்கங்க. கிங்குன்னு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிரீடம் எமோஜியை போட்டதுக்கப்புறம் மேலே ஓகேன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் ஏஏன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி அதோட ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த ஃபாண்ட் ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் பெருசாகிங்க. இந்த மாதிரி பெருசாகின அப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடில் ஆடியோன்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி அந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த மியூசிக்கோட லிங்க் போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த மியூசிக் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து எடிட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து அந்த மியூசிக் ஏற்றவரை தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேக்ரவுண்டு வந்து எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் வரைக்கும் வச்சுட்டு மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்ருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கத்தரிக்கோல் சிம்பிள் இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், சவுண்டு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. இந்த மே ஐ கம்மின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு இந்த கிங்குன்னு இருக்கிறது வந்து வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து வரும். அந்த இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டை கொஞ்சம் செகண்டை குறைச்சிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த மியூசிக்கை ப்ளே பண்ணி பார்த்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குறைச்சதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோவோட செகண்டை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கங்க. செகண்டை கூட்டம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெருசாகிங்க, இந்த மாதிரி ஜூம் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து கூப்பிட்டேன். கரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. மே ஐ கம்மின்னு சொல்லிட்டு வரும். அது வரைக்கும் வந்து இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு தான் வந்து வரணும். வாய் கொஞ்சம் குளருது, எதுவும் நினச்சிக்காதீங்க. அடுத்து இந்த சுற்றுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து வரணும், ஃபஸ்ட்டாக இருக்க ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவோட கரெக்டாக செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்குறோம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு மறுபடியும் சொல்கிறேன், அந்த மே ஐ கம்மின்னு சொல்லிட்டு வரும் பாருங்க, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்குன்னு இருக்க இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வரணும். அடுத்து ஒரு சுடுற சவுண்டு மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜ் வந்து வரணும். அதோட செகண்டை கொஞ்சம் கூட்டிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ஏற்றவாறு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வந்து பார்த்திங்கன்னா மீடியான்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ண தெரியுமா, அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வர வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எனக்கு வந்து 12 செகண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ போது எனக்கு. முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அந்த லேயர்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மேலே இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்டோட வீடியோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. எல்லாமே ஃப்ரீ தான், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிங்க. அந்த கத்திரிக்கோள் சிம்பிளுக்கு பக்கத்தில் கட்டம் போட்டு நடுவில் கோடு மாதிரி இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளெண்டிங் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அது வந்து நார்மலில் இருக்குமா, வந்து ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்தோன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கக்கூடிய அந்த பார்டர் வியூ வந்து ஆட் பண்ணலாம். அந்த லேயர்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியான்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த ஒயிட் கலர் பார்டர் வியூ வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த பார்டர் வியூயோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பார்டர் வியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் பார்டர் பெஞ்சு வந்து கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அந்த ஒயிட் கலர் பார்டர் பெஞ்சு ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிங்க. அந்த கத்திரிக்கோள் சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டத்தை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றி வச்சுங்க. மாற்றி வச்சதுக்கப்புறம் மேலே ஆரோ சிம்பிள் இருக்குமா, கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களோட வீடியோ எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் வரைக்கும் செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எல்லாமே எடிட் பண்ணிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக நல்லா பார்த்திங்க. ஃபஸ்ட்டில் அந்த மே ஐ கம்மின்னு சொல்லிட்டு வர்ற இடத்துல இந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டும் அப்புறம் அந்த கிங்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த டெக்ஸ்ட் வந்து வரணும். ஸோ அடுத்து ஒரு சுட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இமேஜ் மட்டும் வரணும். அந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் செகண்ட் வந்து கூட்டி வச்சுங்க. வச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற இமேஜஸ் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வீடியோ வந்து எடிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம எடிட் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலேயே வேறு லெவலாக வந்து வந்துடும் வீடியோ. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோக்கு நான் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கங்க. எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரிலனா மேலே வந்து பார்த்திங்கன்னா கட்டம் போட்டு ஒரு ஆரமாக இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா குவாலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த குவாலிட்டி வீடியோ சேவ் ஆகணுமோ அந்த குவாலிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறது குறைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா ஃபுல்லாக கூட்டி வச்சுங்க. ஆனால் எம்பி வந்து கூட வரும். ஸோ அதை கூட்டி வச்சதுக்கப்புறம் கீழே எக்ஸ்போர்ட்னு சொல்லிருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்க. அப்புறம் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோவிலிருந்து சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.